தினமொரு வசனம். லூக்கா 19வது அதிகாரம் 5வது வசனம். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். கூடி வருகின்ற இடங்களில் தேவனை ஆராதித்து குதூகலம் அடைகின்ற அநேகர் பிற சூழ்நிலைகளிலே சோர்ந்து போய் வாழ்கின்றனர். சபை சூழ்நிலைகளிலே தேவ பிரசன்னத்தை உணர்கின்ற பலர் குடும்ப சூழ்நிலைகளில் இறை உணர்வற்றவர்களாக உள்ளனர். தேவ செய்திகளை கேட்கும் போது தேவனால் உணர்த்தப்படுவதாக எண்ணுகின்ற பலர் பிற நேரங்களில் எந்த ஒரு ஆவிக்குரிய உணர்த்துதலும் இன்றி வாழ்கின்றனர். காரணம் என்ன? தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவ உறவுடன் வாழ்கின்ற அனுபவங்கள் இல்லை. சகேயு காட்டாத்தி மரத்தில் உட்கார்ந்து கொண்டு இயேசுவை தரிசிக்க விரும்பினான். ஆனால் அவன் வெறும் தரிசனம் தேடுகிற ஒருவனாக இல்லாமல் தம்மை அவனுடைய வாழ்க்கையில் சம்பந்தப்படுத்தி கொண்ட மனிதனாக இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்பினார். எனவே சீக்கிரம் இறங்கி வா என்றார். வீட்டிற்கு என்னை அழைத்து போ என்றார். அவன் சந்தோஷத்துடன் ஒத்துக்கொண்டு வீட்டிற்கு அவரை அழைத்து சென்றான். தங்க வைத்தான். அங்கே அவன் இயேசுவால் போதிக்கப்பட்டான், உணர்த்தப்பட்டான். எனவே மனம் திரும்பிய மனிதனாக மாறி புது வாழ்வை பெற்றான். ஏராளமான மக்கள் இன்று இயேசுவை எங்கே காணலாம் என்று தரிசனம் தேடி செல்கிறவர்களாகவே காணப்படுகிறார்கள். ஆலய ஆராதனைகள், ஆவிக்குரிய கூட்டங்கள், ஜெப கூடுகைகள், உபவாச கூடுகைகள் ஆகியவை அவர்களுக்கு இயேசுவை காண்பதற்கான காட்டத்தி மரங்களாகவே இருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து தங்கள் வீடுகளுக்கு இயேசுவை அழைத்து சென்று அவரோடு சம்பந்தப்படுவதில்லை. அவரை தங்களோடு தங்க வைப்பது இல்லை. தரிசித்த இடத்திலேயே விட்டுவிட்டு தங்கள் காரியமாக போய்விடுகிறார்கள். எனவே தரிசிக்க ஓடுகின்ற சகேயுக்கள் ஏராளமாய் இருந்தும் உண்மையான ரட்சிப்பின் அனுபவத்தை பிரதிபலிக்கின்ற சகேயுக்கள் குறைந்து விடுகிறார்கள். கூடுகின்ற இடங்களில் மட்டும் பக்தி பரவசம் நிரம்பி வழிகிறது. வாழ்கின்ற பணிபுரிகின்ற பகுதிகளிலே எந்த ஆவிக்குரிய பிரதிபலிப்புகளும் இல்லை. ஏனென்றால் ஏதோ சில குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் நாம் தேவனை தேடுகிறவர்களாகவும் தொடர்பு கொள்ள விரும்புகின்றவர்களாகவும் இருக்கின்றோம். தேடி தேடி தரிசிக்க அலைகிறவர்களாய் மட்டும் இராமல் தேடி வந்த இயேசுவோடு நெருங்கி வாழ நாம் முன்வர வேண்டும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தோடும் தேவ வழிகாட்டுதலோடும் தேவனோடு நெருங்கி வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.